அனைவருக்கும் உலகப்பறவையின் பணிவான வணக்கங்கள். விழாக்கள், அதாவது திருவிழானா ரொம்ப மகிழ்ச்சி தான். எல்லாருமே திருவிழானா விருந்தாளிகளுக்காக எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஊருக்கு எப்படி திருவிழாவோ அது மாதிரி வீட்டுக்கு தான் திருவிழா காலங்களில் உறவினர்கள் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம விதவிதமான பொருட்கள்லாம் செய்து கொடுத்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இறைவனுக்குமே நம்ம வந்து வழக்கமாக வருடம் இது மாதிரி கொழுக்கட்டை போது அரிசி மாவு கொழுக்கட்டில் நிறைய இது மாதிரி எள்ளு மல்லாட்டை பேர்லாம் வச்சு செய்வோம், தேங்காய் வச்சு செய்வோம், நிறைய டிஃப்ரெண்ட்ஸான வெரைட்டியில் ஒரு 3-4 வெரைட்டியில் செய்வோம். எங்கள் அம்மா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எந்த ஒரு விழாக்கள் இருந்தாலுமே வேலை மெனக்கிட்டு செய்வாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டது. மாவு பாருங்கள், நானுமே அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்தே. ஸோ இப்போ பாருங்கள், மாவு வந்து இது மாதிரி எடுத்து பக்குவமாக பிடிச்சி இதுக்குள்ளே வச்சு நம்ம உருண்டை பிடிக்கிறதோ இல்லை இது மாதிரி செய்கிறதுமே ரொம்ப ஒரு பொறுமை வேணும், நிதானங்கள் வேணும். ஸோ நிதானங்கள் இருந்தாலுமே கொழுக்கட்டை அழகாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டங்களில் மெனக்கெட்டு செய்கிறாங்களா தெரியல. இதெல்லாம் இன்றைக்கி விலைக்கு நம்ம வாங்க வேண்டியதாக, விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வரும் தலைமுறைகள் இந்த பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேன்மைப்படுத்திக்கிட்டே போகலாம். ஏன்னா டெக்னாலஜி வேகமாக இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கண்டுக்கல அப்படின்னாக்கா இதனால் நமக்கு உறவினர்கள் இதை பார்த்தாவது வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா உறவினர்களும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ நீங்களும் உங்கள் ஊரில் இது மாதிரி விசேஷங்கள் நடந்ததுன்னா இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றிங்க. பாருங்கள், இது மாதிரி தான் எடுத்து இது மாதிரி வைப்போம். ரொம்ப நிதானமாக செய்யக்கூடிய ஒரு வேலை இது. அதிகமாக வச்சிட்டோம்னா ரவுண்டு வராது. ரொம்ப நிதானமாக பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்குவம் வரும், கை பக்குவம்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி பாருங்கள், அழகா சமோசா போல் இது சோமாஸ் மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.